வணக்கம். நான் டாக்டர் எஸ் புருஷோத்தமன், நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டருங்க அண்ட் சிஇஓ ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சர்க்கரை நோயை பற்றி, டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நமக்கு எல்லாருக்கும் நிறைய இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சர்க்கரை நோய் அப்படின்றது இன்றைக்கி உலக அளவில் நிறைய பேரை பாதிச்சுட்டு வர்ற ஒரு நோய். இந்தியாவில் அதிகமாக நிறைய பேருக்கு பாதிப்பு வந்துட்டுருக்கிற ப்ராப்ளம் வந்து சர்க்கரை நோயினால தான் இன்றைக்கி பாதிப்பு அதிகமாக வந்துட்டுருக்குது. ஸோ சர்க்கரை நோய் எதனால் வருது, சர்க்கரை நோய் எப்போ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், சர்க்கரை நோய் வர்றது வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதோடைய பக்க விளைவுகள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல சர்க்கரை நோய் வந்து நமக்கு புது வியாதியெல்லாம் இல்லைங்க. இது கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுலேயே எஜிப்திலேயே அப்போ இருந்த ஒரு டாக்டர், அப்போ வைத்தியம் பண்ண ஒரு வைத்தியரே வந்து அதிகமாக யூரின் போகுது, ஸோ இது ஏதோ ஒரு வியாதி நமக்கு வந்து மனித குலத்துக்கு ஒரு பெரிய விளைவை உருவாக்குற மாதிரி ஒரு வியாதி ஒன்று ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அப்பயே அவங்க அந்த காலகட்டத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போத்துலேருந்தே சர்க்கரை நோய் வந்து நிறைய பேருக்கு அப்பயே பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு பழைய நோய் தான், ஆனால் இதை பற்றி புரிதல் நம்மக்கிட்ட யாருக்கிட்டே அவ்வளோ தெளிவாக இல்லைங்க. ஸோ சர்க்கரை நோய் அப்படின்றது வந்து இன்றைக்கி இந்தியாவிலேயும் உலக அளவில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, உலக அளவில் 2013 பார்க்கும்பொழுது 382 மில்லியன் பேஷண்ட்ஸ் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. இது வந்து 2035 எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 592 மில்லியனாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இதில் வந்து 70% மேலே இந்தியாவில் தான் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65.1 மில்லியன் சர்க்கரை நோயாளிகள் 2013 ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ 2035 இது இன்னும் 70% மேலே அதிகமாகும். கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேலே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. சரி, அப்போ சர்க்கரை நோய் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக அவசியம் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய உடல் ரீதியாக, நம்ம மன ரீதியாக நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம இந்த நோயை பற்றி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒரு உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சில காலகட்டங்கள் வரப்போகுது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கேர்லெஸ்ஸாக இருந்த மாதிரியே இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சர்க்கரை நோய் அப்படின்றது வந்து நமக்கு இன்றைக்கி வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல காரணம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகி ஜீரண மண்டலத்துக்கு போய் செரிமானமாகி அது வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இந்த மாதிரி பல வகையான நமக்கு வந்து நியூட்ரிஷன், அதாவது சத்துக்கள் கொடுக்கக்கூடிய சில பொருட்களாகவும் கழிவு பொருட்களாகவும் கன்வெர்ட் ஆகி உடம்புல போய் அதோடைய வேலையை அதோடு செயல்படுதுங்க. இதில் சர்க்கரை நோய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஆகும் பொழுது அது கரெக்டாக நம்ம உடம்புல இருந்து செரிமானமாகி கரெக்டான சதவிகிதத்தில் வந்து வெளியேற்றப்பட்டால் சர்க்கரை நோய் வரப்போகிறதில்ல. இது இந்த கார்போஹைட்ரேட் செரிமானம் பண்ணுறதுலாம் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல கணையம் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த கணையன்ற உறுப்பில் வந்து நமக்கு ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லி சில வகையான செல்கள் இருக்குதுங்க. அதில் வந்து இந்த பீட்டா செல் அப்படின்ற செல்கள் தான் நம்ம சர்க்கரை நோயை வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல இன்சுலின் அப்படின்ற ஒரு சுரபி, ஒரு ஹார்மோனை சுரக்கிறதுங்க. அந்த இன்சுலின்ற ஹார்மோன் உடம்புல கரெக்டான அளவில் சுரந்துட்டே வந்துச்சுன்னா நமக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும்பொழுது தான் அவங்க வந்து நார்மலாக இயற்கையாக இருக்கிற ஒரு மனிதர்கள் வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகளாக மாற்றப்படுறாங்க. அது எதனால் வருது? பல காரணம் இருக்குது. இந்த சுகர் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தி பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுகரை, குளுக்கோஸை கரைக்கணுன்றத நம்ம பார்த்தோம். இன்சுலின் எப்போ உற்பத்தி ஆகும்னா நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே அந்த சாப்பாட்டுக்கு ஈக்குவலான அளவுக்கு ஜீரணமாகிற அளவுக்கு நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தி ஆகணுங்க. ஸோ இந்த சதவிகிதம் மாறும் பொழுது ஒருத்தர் சர்க்கரை நோயாளியாக மாறலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தி ஆகிற இன்சுலின் வந்து குவாலிட்டியான இன்சுலினாக உற்பத்தி ஆகாமல் அது வந்து ஒழுங்காக வேலை செய்யக்கூடிய தன்மையில் இல்லாத ஒரு இன்சுலினாக உற்பத்தி ஆகும்போதும் சர்க்கரை நோய் வருது. அது பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்சுலின் உற்பத்தி ஆகிற தன்மை சதவிகிதம் குறையும் பொழுதும் சர்க்கரை நோய் வருது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை சதவீதம் இன்சுலின் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதில் பாதிக்கு மேலே உற்பத்தி ஆகிற தன்மை குறையும் பொழுதும் சர்க்கரை வியாதி வருது. இது இல்லாமல் இன்னும் நம்ம சில பேர் கேள்விப்பட்டிருப்போம், பிறப்பிலேயே சர்க்கரை வியாதி சில பேருக்கு இருக்குது அப்படின்ட்டு. அது எதனாலன்னா பேங்க்ரியாட்டிக் ஃபெயிலியர், கணையம் வந்து சுத்தமாக செயல்படாத ஒரு தன்மை.
ஸோ அந்த பீட்டா செல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஸ்டேஜில் சர்க்கரை நோய் வந்து அவங்களுக்கு இன்சுலின் உற்பத்தி பண்ணாமல் ஒரு நிலைமை வரும்பொழுது சர்க்கரை நோய் வருதுங்க. உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் அப்படியே கரையாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது கூட இன்னொரு வகையான சர்க்கரை நோய், இது வந்து டைப் 1ன்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுலேயே வர சர்க்கரை நோய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கணையம் வந்து சுத்தமாக வேலை செய்யாதனால வர சர்க்கரை. அண்ட் இப்போது இன்சுலின் உற்பத்தி ஆகிறது பத்தாமல் வர சர்க்கரையோ, இல்லை இன்சுலின் உற்பத்தி ஆகுது அந்த குவாலிட்டியான இன்சுலினாக இல்லாத வரதுனால ஒரு சர்க்கரையோ, இல்லை இந்த இன்சுலின் வந்து ஒழுங்காக உடம்புல வேலை செய்யாததுனால வர்ற சர்க்கரை, இது டைப் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாத இன்னொரு வகையான சர்க்கரை நோய் இருக்குது. அது பேர் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் அப்படின்னா ப்ரெக்னன்சி, தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த கர்ப்ப காலத்தில் வர்ற ஒரு சர்க்கரை வியாதி வந்து அது வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 3வது ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த கடைசி 4 மாதங்கள்ல உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து டெவலப் ஆகுங்க. சில பேருக்கு உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி சர்க்கரை இருந்திருக்காது, நார்மலாக இருந்திருப்பாங்க. ப்ரெக்னன்சி வந்ததுக்கப்புறம் கர்ப்பமாக தரிச்சதுக்கப்புறம் நாள் படம் அவங்க வெயிட் ஏற பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்யாத ஒரு நிலைத்தன்மைக்கு போய் அதனால் கெஸ்டேஷன் டயபெட்டிஸ்ன்ற ஒரு வியாதி வரலாங்க. சரிங்க, இப்போ இந்த 3 வகையான சர்க்கரை நோய் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து டைப் 2, அடுத்து டைப் 1, அடுத்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இதில் வந்து டைப் 2 அப்படின்ற டயபெட்டிஸ் தாங்க இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு பரவலாக அதிகப்படியான மக்களை பாதிச்சுட்டு இருக்கிறது வந்து டைப் 2. சரி, சுகர் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக பார்க்கும்போது எல்லாருமே நினைக்கிறோம் சர்க்கரை சாப்பிட்டா வருது, அப்போ சர்க்கரை சாப்பிடலைன்னா வராது, இல்லை நம்ம வந்து சர்க்கரை பேஷண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதையும் பயந்துக்கிறாங்க. எனக்கு வந்து சுகர் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூச்சப்படுறாங்க, இல்லை பயந்துக்கிறாங்க, இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயப்படுற மாதிரியான வியாதியே கிடையாதுங்க. இது வந்து நம்ம உடம்புல ஒரு உறுப்பு, அதோடைய உறுப்புடைய செயல்பாடு தன்மை வந்து கரெக்டான சதவிகிதத்தில் நடக்காததுனால அதனால வரக்கூடிய ஒரு வகையான வியாதி. இது வந்து ஒருத்தருக்கு வந்து தொத்து வியாதி மாதிரிலாம் பரவாதுங்க. ஸோ இந்த சர்க்கரை நோய் வந்து நம்ம வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நிறைய தண்ணி தாக எடுக்கும், ரொம்ப பசிக்கும். ஸோ அது இல்லாத வந்து நிறைய யூரின் போகும், பாலிடிப்சியா, பாலிபேஜியா, பாலியூரியான்னு சொல்லுவோம். அண்டு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை அவங்களுக்கு வந்து கால் கை எரிச்சல் வரலாம், டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். யூரின் போகிற இடத்துல வெடுப்புகள் வரலாம், பெலினைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம், உடம்புல வந்து ஏதாவது படுற காயங்கள் வரக்கூடிய அடிபட்டு வர்ற காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கலாம், கண் பார்வை ஏதாவது மங்கி போன மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள்ங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா அறிகுறியும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு சில பேருக்கு ஏதாவது 1-2 இருக்கும், ஒரு சில பேருக்கு முத்தினதுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு இந்த சர்க்கரை வியாதி இருக்குதுன்னே தெரிய வருது. அவங்க அப்போ தான் செக் வந்து அந்த வியாதியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு டிராஸ்டிக்காக வெயிட் குறையுங்க. ஸோ வெயிட் குறையிறதுமே சர்க்கரை வியாதியோட ஒரு வகையான ஒரு அறிகுறி தாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக உடனே சர்க்கரை வியாதி இருக்குதான்றதை செக் பண்ணிக்கணுங்க. சர்க்கரை வியாதி இருக்குதான்னு யாரெல்லாம் செக் பண்ணணும், வியாதி இருக்கிறவங்க தான் செக் பண்ணணும்னு கிடையாதுங்க. சர்க்கரை வியாதி அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 24 வயசு பசங்க, இல்லை 21 வயசு பசங்களுக்கே டைப் 2 டயபெட்டிஸ் வருதுங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வயசாக தான் டைப் 2லாம் நாங்கள் நிறைய பேர் டைப் 2 ஆகிறதெல்லாம் அப்போ தான் பார்த்துருக்கோம். இப்போலாம் சின்ன வயசுலேயே வருதுங்க. அண்ட் டைப் 1 வந்து குழந்தைங்கள்லேருந்து பிறப்புலேருந்தே வரலாம், அதுவும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். அந்த தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்ன இருக்கிற ரேஷியோவை விட இப்போ இருக்கிற ரேஷியோ வந்து கர்ப்ப காலத்தில் சுகர் வர்ற ரேஷியோ அந்த எண்கள் வந்து அதிகமாக இருக்குது. முன்ன 100க்கு 10 பேர் பாதிக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி 100க்கு 20 பேர் 30 பேருக்கு மேலே பாதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதனால் வருது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம உடம்புக்கு வந்து நம்ம தேவையான அளவு வேலை கொடுக்கறது இல்லை. ஸோ அது போக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஸோ இது அத்தனையுமே சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த வியாதி உருவாகிறதுக்கான தன்மையை வந்து உடம்புல கொண்டு வருதுங்க. ஸோ மெயினாக அந்த சர்க்கரை நோய் அப்படின்றத பார்க்கும்பொழுது நம்மளை சர்க்கரை நோய் நம்ம என்னென்ன பண்ணி தடுக்கலாம், வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உணவு பழக்கத்தை கரெக்டாக ஆரம்பத்திலிருந்தே கரெக்டாக சரிப்படுத்தணுங்க. டைமுக்கு சாப்பிடணும், அதிகமான கலோரிகள் இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது, வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும், அண்ட் டெய்லி நல்லா வாக்கிங் போகணும். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம்லேருந்து அரை மணி நேரம் ஆச்சு டெய்லி ஒரு வாக் போகலாங்க. அண்ட் ஒரு முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், கண்டிப்பாக வந்து ஒரு நிம்மதியான தூக்கமும் அவசியம். ஸோ இது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலிருந்து நம்மளுடைய ஒரு அன்றாட நம்மளுடைய நாள்பட நம்ம வாழ்க்கை முறைகள் அத்தனையுமே இந்த வியாதியோட பின்னி பிணைஞ்சிருக்குதுங்க.
ஸோ சர்க்கரை நோய் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடை வந்து கரெக்டாக பின்பற்றணுங்க. இனிப்பான வகைகளான சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஹை கலோரி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும். மருத்துவர்கிட்ட கரெக்டான செக்கப் கரெக்டான டைமுக்கு போகணும். மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ இது அத்தனையும் பண்ணும் பொழுது சர்க்கரை நோய் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய நோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நம்ம டெய்லி நம்மளுடைய உடல் நிலைமையை கரெக்டாக நம்ம கண்காணிச்சுட்டே வந்தோம்னா நம்ம கரெக்டாக நம்ம சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, கரெக்டாக தூங்குறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது, இப்படிலாம் இருந்தோம்னா சர்க்கரை நோய் வந்து ஒரு பெரிய நோயாகவே நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. அது பாட்டுக்கு அது கரெக்டாக கண்ட்ரோல் லெவலில் எவ்வளோ நாள் எந்த பாதிப்பு இல்லாமையும் பார்த்துக்கலாங்க. சரி, சர்க்கரை நோய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு மாத்திரை வேண்டாம், நாங்கள் வந்து மாத்திரை இல்லாமல் சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணுறோம். சில பேர் சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு சாப்பாடு கண்ட்ரோல் ரைட்டு இன்சுலின் போடுற ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எங்களுக்கு வந்து இன்சுலின் வேண்டாம், போட்டால் காலத்துக்கும் போடணும், நாங்கள் வந்து மாத்திரையே போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குங்க. பட் எல்லாருக்கும் எல்லா வைத்தியமும் எல்லா டைமும் கொடுத்துட மாட்டோம். உணவு கட்டுப்பாட்டில் குறையிற மாதிரியான சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா ஐஜிடின்னு சொல்லுவோம், இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடே போதுமானதுங்க. அதுக்கு அந்த அளவுகள் ஒரு சில பிளாக் டெஸ்ட் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சில ஸ்டேஜ் உடம்புல மாறும்பொழுது நமக்கு வந்து சர்க்கரை நோயோட தாக்கம் அதிகமாகும் போது நம்ம HbA1cன்னு சொல்லிட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை பார்ப்போம். அதை பொறுத்து அவங்கவுங்களுடைய உடம்புக்கு தகுந்த வைத்திய முறைகள் வந்து வேறுபடுங்க. ஸோ எதுவாக இருந்தாலையும் டாக்டர்ஸ் சொல்கிறத பக்காவாக 100% ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துகள்லேருந்து வெளியே வந்து கம்மி பண்ணி மருந்துகளை குறைச்சி நம்ம நார்மலான லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்து சில பேருக்கு ரிவர்சல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் மருந்து மாத்திரைகள் கம்மியாகவோ இல்லை மருந்து மாத்திரைகள் இல்லாமையே கூட சர்க்கரை வியாதிகளை நம்ம உணவு கட்டுப்பாட்டிலேயோ நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் கட்டுப்பாட்டிலேயோ நார்மல் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சரி, சர்க்கரை நோயினால என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா பல பாதிப்புகள் வருது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் கால் எரிச்சல் வரலாம். இது பேர் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. காலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிக்கும். எரிச்சல் வரலாம். சில பேருக்கு உணர்ச்சி தெரியாது. அதோடைய பக்க விளைவாக அவங்களுக்கு கால்களில் நடக்கும்போது உணர்ச்சி தெரியாதனால கல்லுலையோ மண்லையோ காலில் படும்போது அந்த புண்ணாகி டயபெட்டிக் உண்டா மாதிரி காலப்போக்கில் அது வந்து நமக்கு விரல் எடுக்கக்கூடிய நிலைமை கூட கொண்டு போகுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு பாதிக்கிற மாதிரி காலை பாதிக்கிறது இன்னொன்று இருக்குங்க, பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ். நம்ம ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை ஸ்லோ பண்ணி விட்டுரும், ரத்த குழாய்கள் அடைபட்டுரும். இதனால ரத்த ஓட்டங்கள் தடைப்படும் பொழுது அந்த எங்கெங்கெல்லாம் காலில் ரத்த ஓட்டங்கள் தடைப்படுதோ அங்கெல்லாம் வலிகள் வரும், ஆறாத புண்கள் வரும். ஸோ இந்த மாதிரி நிலைமைகளும் கண்ட்ரோல் இல்லாத சர்க்கரையாக இருக்கிறவங்களுக்கு வரலாங்க. காம்ப்ளிகேஷன், அதோடைய பக்க விளைவுகள், சர்க்கரை நோய் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் அந்த மாதிரி வரலாம். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுங்க, டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு சின்ன சின்ன ரத்த குழாய்களில் ரத்த ஓட்டங்கள் கரெக்டாக ரத்த ஓட்டங்கள் கரெக்டாக இல்லாமல் இருக்கும் பொழுதும் ப்ளஸ் நமக்கு வந்து கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுறதுனாலையும் நமக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லி கண்ணுடைய பார்வையை பாதிக்கிற அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜுக்கு போவோங்க. அடுத்து டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. நம்ம இதே சர்க்கரை வியாதினால நம்ம கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் பொழுது நம்ம கிட்னியில் வந்து நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னியில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை ஃபில்டர் பண்ணுற அந்த ஒரு செல்கள், ஸோ அதெல்லாம் பாதிக்கப்படுற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது நெஃப்ரோபதி வரும். அது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் வரைக்குமே கொண்டு போயிருங்க நம்ம கண்டுக்காத விட்டோம்னா. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லலாங்க. டயபெட்டிஸ்னால இருதய அந்த அடைப்புகள், ரத்த நாளங்கள் அடைப்பு வந்தால் இருதய கோளாறுகள் வரலாம், இருதய ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், இல்லை ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ இது இருதயத்திலையும் பெரிய பக்க விளைவு ஏற்படுத்தும், மேக்ரோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே பாதிப்புகள் மூளைக்கு போகும்போது மூளை ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டுச்சுனாக்கா நமக்கு CVA, செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட், ஸ்ட்ரோக், கை கால் வராமல் போகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளாமும் இது வர்றதுக்கான காரணியாக சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகங்க. நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில் கண்டுக்காம விடும்போது சில நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுருங்க சர்க்கரை நோய். ஸோ சர்க்கரை நோய் வந்து நம்ம எடுத்ததுமே வந்து நமக்கு ஒரு ஆரம்ப காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300, 250 இல்லை 400 கூட சுகர் இருக்கும், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க.
பட் ஒரு ஒரு கொஞ்ச நாள் போக போக ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பாகவும் ஒரு மண்டலமாகவும் பாதிக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் இர்ரிவர்சிபிள் ப்ராப்ளம், உடம்புல வந்து அந்த சர்க்கரை நோயுடைய தாக்கத்தினால ஒரு உறுப்புகளுடைய பாதிப்பும் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கான ஒரு பாதிப்பாக கொண்டு வந்து விட்டுருங்க சர்க்கரை நோய். அதனால சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து இதை பற்றிய புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதில் நாங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்து கொஞ்சம் அலட்சியமாக விடும்பொழுது கால் எரிச்சல், கால் மரமரப்பு, கால் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது, கால் வலி, கால் ஆறாத புண்கள், இந்த மாதிரி பேஷண்ட் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ மோஸ்ட்லி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அத்தனை பேருமே கால்களில் வந்து நல்லா பராமரிச்சுக்கணுங்க. அவங்க வந்து கால் அப்பப்போ கழுவணும், கால் பாதங்கள் அடிக்கடி பார்க்கணும், ஏதாவது புண்கள் இருக்கான்னு பார்க்கணும். காலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்டாக வச்சுக்கணும், ரொம்ப காஞ்சி போன மாதிரி விட்டுறக்கூடாது, காலில் வெடுப்புகள் வராமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம சாக்ஸ் போட்டுக்கலாம், இல்லை வெறும் காலில் நடக்காமல் இருக்கலாம். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், வெளியில் போனாலையுமே வெறும் காலில் நடக்காமல் பார்த்துக்கணும். அப்பப்போ காலில் வந்து நம்ம வந்து பரிசோதித்து அதை கரெக்டான ஒரு முறைகளை வந்து நம்ம அப்பப்போ பார்த்துக்கணுங்க. ஸோ சர்க்கரை வியாதி அப்படின்றது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா இது நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. சர்க்கரை வியாதி பற்றி நிறைய சொல்லலாம். பட் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வியாதி நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு நம்ம ஆளாயிடுவோங்க. ஸோ ஆரம்பத்திலேருந்தே நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் உணவு முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, எக்ஸசைஸு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்ல தூக்கம், டைமுக்கு சாப்பாடு, ஒழுங்கான சாப்பாடு, உடல் வெயிட் வந்து அதிகமாக ஏறாமல் பார்த்துக்கிறது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அப்புறம் இது கூட டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த வியாதி வந்து ஒரு பெரிய தாக்கம் கொடுக்குற அளவுக்கு நம்ம இல்லாமல் நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைல்லே நம்ம வாழ முடியுங்க. ஸோ இந்த கொரோனா காலகட்டத்திலையுமே சர்க்கரை நோயாளிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு சென்சஸ் ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா இவங்களுக்கு சர்க்கரை நோய் கரெக்டான கட்டுப்பாட்டில் இல்லைனாக்கா உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். எதிர்ப்பு சக்தி குறையும் போது பல வியாதிகள் உடம்பை தாக்கக்கூடிய ஒரு தன்மை வருது. ஸோ இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்கான ஒரு ட்ரீட்மெண்ட்ல அந்த ஃபாலோஅப்ல இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சர்க்கரை நோயாளின்ற ஒரு அடையாளமே இல்லாமல் கூட நம்ம பாட்டுக்கு நம்ம இயற்கையான ஒரு லைஃப் ஸ்டைலாக வாழலாங்க. ஸோ இந்த நோயை வந்து அத்தனை பேருமே நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. இதை பற்றி நமக்கு புரிதல் இல்லாதவங்கலாம் சொல்லணும். மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிட சொல்லணும். டாக்டர்ஸ் ஃபாலோ கரெக்டாக போய் பாருங்கள், டாக்டர்ஸை வந்து கரெக்டாக கன்சல்ட் பண்ணுங்கன்றதெல்லாம் எடுத்து சொல்லணும். கேர்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதை பற்றி அவேர்னஸ் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்குலாம் சொல்லணுங்க. ஸோ இந்த நியூரோ மெடிக்கல் சென்டர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுற பல பேஷண்ட்ஸ் நாங்கள் நிறைய பேரை கேம்ப்ஸில் பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்கள பார்க்குறோம். ஸோ இதில் வசதி இருக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க, சின்ன பாதிப்போடு இருக்கிறவங்க, பெரிய பாதிப்போடு இருக்கிறவங்க பல பேரை நாங்கள் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே பண்ணுற ஆரம்ப கட்ட தப்பு, இந்த நோய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக எல்லாரும் மாதிரியே சர்க்கரை ஸ்வீட்லாம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுடைய விளைவு தான் பின்னாடி அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு விளைவு வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப அதோடைய பாதிப்பில் இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப உணர்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எஜுகேட் பண்ணி வர்ற மக்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த டயபெட்டிக் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ இந்த பக்க விளைவுகள் வராத அளவுக்கு என்னென்ன மாதிரியான அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் செய்கிறோம். அதுக்குண்டான டெஸ்ட் நியூரோபதி ஸ்கிரீனிங்னு சொல்லுவோம். காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து காலில் வேஸ்குலர் டாப்லர்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிள் பிரேக்கில் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் காலில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் ரத்த ஓட்டங்கள் நல்லா போகுதான்னு பார்ப்போம். ஸோ போடோ ஸ்கேன்னு சொல்லுவோம். நம்ம காலில் இருக்கக்கூடிய அந்த வெயிட் பேரிங் பாயிண்ட்ஸ், நம்ம நிற்கும் போது நம்ம உடம்புடைய வெயிட் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய தோள்களுடைய தன்மை எப்படி இருக்குது, புண்ணாகிற மாதிரி தன்மை இருக்கா இல்லையா. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயபெட்டிக் ஃபுட் வேர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இது கூட வந்து நம்ம வந்து டயபெட்டிக் போடியாட்ரிக் சர்ஜிக்கல் யூனிட்டிங் ஒன்று வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரொம்ப வெல் நோன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு போடியாட்ரிக் சர்ஜன் வந்து அந்த பேஷண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கார்டியாக் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். டயபெட்டிஸ்னால இருதய பாதிப்பு வர்ற மாதிரியான அறிகுறிகள் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கான்றதை செக் பண்ணுறோம். எக்கோ, டிஎம்டி இதெல்லாம் பண்ணுறோம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிக்னால பாதிக்கப்படக்கூடிய மற்ற எத்தனை உறுப்புகளும் கண்ணு, ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குதான்னு சொல்லி ஆப்தால்மோஸ்கோப் வச்சு நாங்கள் செக் பண்ணி அதுக்குண்டான அந்த ஃபண்டோஸ்கோப் எக்ஸாமினேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு ஆப்தால்மாலஜிஸ்டோடைய ரெஃபரன்ஸ் அவங்களுடைய கைட்லைன்ஸ் மூலிமா பேஷண்ட்ஸுக்கு உண்டான சில தீர்வுகள் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ எங்களுடைய ஒரு மெயினான மோட்டிவ் என்னன்னாக்கா நம்ம டயபெட்டிஸ் வந்து நம்மளுடைய சமூகத்தில் வந்து அதிகமாக வேகமாக பரவறதை கட்டுப்படுத்தணும். டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படுற மக்களுக்கு வந்து இந்த வியாதியுடைய தன்மையை வந்து புரிய வைக்கணும்.
அவங்களுக்கு நல்ல அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்கங்கள், ஸ்ட்ரெஸ், அந்த உடம்பு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய மன அழுத்தம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கணும். இது கூட இதோடைய பக்க விளைவுகள்லாம் வராத அளவுக்கு பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் எல்லா விதமான மருத்துவ சிகிச்சையும் அதுக்குண்டான கவுன்சிலிங்கும் கொடுக்கணுன்ற ஒரு லட்சியத்தோடு தான் நாங்கள் இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஸோ எங்களுடைய நாள் பட இங்கே வர்ற பேஷண்ட்ஸோடைய இது வரவும் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து எஜுகேட் பண்ண எங்களுக்கு என்ன எங்களுக்கு புரியுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பல பேர் இதை பற்றி எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சுகர் இருக்குதுன்ற ஒரு இது கூட நிறைய பேருக்கு சுகர் அவங்களுக்கு வந்துருச்சுன்றது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதனால் நம்ம ஜென்ரல் செக்கப்லேயே பார்த்தீங்கன்னா சுகரே இருந்தாலும் இல்லைனாலையும் ஒரு 35 வயசுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணுறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கணுங்க. நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு 35-45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, வியாதியே இல்லைன்னா கூட ஒரு வியாதி இருக்கிறவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செக்கப் வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோல் இல்லாத வியாதி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, அவங்களாம் என்ன பண்ணணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வச்சு அவங்க டாக்டர்ஸை பார்க்கணும். எல்லாருமே கரெக்டாக அவங்களுடைய உடலை வந்து கரெக்டாக பேணி பாதுகாத்துக்கணுங்க. ஸோ நம்ம வந்து இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன் மூலிமா நாங்கள் சாப்பிட்ற முறைகளும் வர்ற பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஃபிசியோதெரபிஸ்ட் மூலிமா இதோடைய பக்க விளைவுகள், இந்த முட்டு வலிகள், பெரியாத்ரிட்டிக் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எலும்புகளில் வரக்கூடிய வியாதிகள், சுகர்னால வரக்கூடிய வியாதிகளும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஆர்த்தோபெடிஷியன்ஸ் அதுக்கு தனியாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுடைய லட்சியம் வந்து நாங்கள் இருக்கிற சமூகத்தில் டயபெட்டிக் முடிஞ்ச வரைக்கும் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இந்த வியாதியை வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி மக்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற ஒரு உன்னத நோக்கத்தோட நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. ஸோ எல்லாருமே இதை எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய சர்வீஸில் பயனடையணும். எல்லாருமே வந்து பல பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச இதை பற்றியான இந்த நல்ல விஷயங்களை வந்து சொல்லி அவங்கவுங்களுக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களோட ரிலேஷன்ஸு, இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இதை பற்றி புரிதல் இல்லாதவங்களுக்குலாம் நீங்கள் புரிய வைக்கணும். நம்ம ஒரு ஹெல்த்தியான சமூகத்தை உருவாக்கணுன்றது என்னுடைய ஆசைங்க. தேங்க்யூ.